கலைஞர் மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் கொடுத்ததுலேருந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. மேடம் இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணவே இல்லை, புதுசாக அப்ளை பண்ணிக்கலாமா மகளிர் உரிமை தொகைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு கண்டிப்பாக யாராலையுமே அப்ளை பண்ணவே முடியாது. அதுக்கான ஆப்ஷன் கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்னும் கொடுக்கவே இல்லை. ஏற்கனவே முகாமில் அப்ளை பண்ணவங்க ரிஜெக்ட் ஆகியிருந்தால் மேல்முறையீடு பண்ணலான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துகிட்டே இருந்திருக்கும், பணம் இடையில ஸ்டாப் ஆகிருக்கும் நிறைய பேருக்கு. அவங்களுக்கு ஏன் வரலங்கிற ரீசன் தெரிஞ்சுக்க 1100 அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கலன்னு தான் சொல்கிறாங்க. பட் ட்ரை பண்ணி பாருங்கள். 1100 அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு என்ன ரீசனுக்காக வரல அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. அதே மாதிரி முகாம் எப்போ போடுவாங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. எங்களுக்கும் தெரியாது முகாம் எப்போ போட போகிறாங்கன்ட்டு. ஸோ இப்போ போடுவாங்களா இல்லை எலெக்ஷன் முடிஞ்சு போடுவாங்களா, அதெல்லாம் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக போடுவாங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு. அதை எல்லாருமே ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரேஷன் கார்டில் நேம் ரிமூவ் பண்ணுறது, புது ரேஷன் கார்டு எடுக்கிறது, இந்த மாதிரி எந்த சர்வீஸாக இருந்தாலும் மேலே தெரியிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலியமாகவே எல்லா சர்வீஸும் பண்ணி கொடுப்போம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல் டாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.